ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் சரியில்லை என்றவுடன் என் குழந்தை தன்னுடைய ஜாதகத்தில் ஏதோ சரியில்லாத நிலைமை ஏற்பட்டது போல நினைக்கின்றாய். ஜாதகம் சரியில்லை என்று உடனடியாக அதை கொண்டு செல்ல முற்பட்டிருக்கின்றாய். அதனால் உன் வராகி அம்மா இன்று நல்ல நாளில், அதிசக்தி வாய்ந்த நாளில் உனக்கான ஜாதகத்தினை நானே கணித்து கொண்டு வந்துள்ளேன். கட்டங்கள் உனக்கு என்ன சொல்கின்றது என்பதனை அம்மா நானே உனக்கு சொல்லிவிடுகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். என் குழந்தை, எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை மிகவும் பயத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. நாளை என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கப் போகிறதோ என்று என் குழந்தை நீ வேதனையில் இருக்கிறாய். உன்னுடைய ஜாதகத்தை உன் அம்மா அதிகபட்சமாக உனக்கு சொல்லவில்லை. அதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்கின்றேன். உன்னுடைய ராசி, உன்னுடைய கட்டங்கள் அதில் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே உனக்கு சொல்கின்றேன். இன்று வாழ்க்கையில் உனக்கு மிகவும் வேதனைகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலுமே என் குழந்தைகளுக்கு அதிலிருந்து உடனே ஒரு வேதனை வந்து விடுகிறது. யாருக்கு எந்த நன்மைகளை செய்தாலும் மீண்டும் உனக்கு கஷ்டங்கள் தான் திருப்பி வருகிறது. மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்தாலும் மட்டுமே வேதனைகள் மட்டுமே வாழ்க்கையில் மிஞ்சியிருக்கிறது. என்னதான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், கொடுத்தது உதவ வேண்டும் என்று முன் வந்தாலும் அதனை செய்வதற்கு ஏற்ப எந்த சூழ்நிலையும் தனக்கு ஏற்படவில்லை. நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஆனால் உன்னுடைய சூழ்நிலை உன்னை கெட்ட பிள்ளையாக எல்லோரும் மாற்றிவிடுகின்றார்கள். என் குழந்தையே, எத்தனை முறைதான் முயற்சிகளை செய்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தெளிவாக காண முடியவில்லை. எல்லாம் எப்பொழுது மாறும், இந்த சூழ்நிலை எப்பொழுது நமக்கு முடியும், வாழ்க்கையில் எப்பொழுது நமக்கான நல்ல நேரம் இருக்கும் என்று என் குழந்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்று என் குழந்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற வேளையில்தான் உன் கண்ணில் அதிகமாக பட்டது உன் வராகி அம்மா நானாவேன். என் குழந்தையே, என்னை கதியென்று நீ இப்பொழுது சரணடைந்திருக்கிறாய். என்னை சரணடைந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உன் வராகி அம்மா, நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன். முக்கியமாக உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றேன். துரோகங்கள் செய்தவர்கள் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னுடனே நல்ல பிள்ளை போல இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். செய்தவர்கள் யார் என்று அறிவதற்கு முன்பே உன்னை கீழே தள்ளிவிட நினைத்து விட்டார்கள். என் குழந்தை, அதிலிருந்து இப்பொழுது நீ மீண்டு வர ஆரம்பித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு வந்துவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில்தான் எதிரிகளும் துரோகிகளும் உன்னை சுற்றி இருப்பதையே நீ உணர்ந்து கொண்டாய். கஷ்டங்கள் எதனால் வந்தது என்று தெரியாமல் நின்று கொண்ட நேரத்தில், குழப்பங்கள் அதிகமாக இருந்து கொண்ட நேரத்தில், கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய். உன் வாழ்க்கையில் நான் வந்த பிறகு நீ அறிந்து கொண்ட சில முக்கிய விஷயங்கள், உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி கொண்டிருந்த அந்த எதிரியும் துரோகியும் தான் பல நாட்களாக உனக்கு பல செயல்களை செய்ய அவர்கள் முயற்சியும் செய்து கொண்டிருந்தார்கள். என் குழந்தை, மிகப்பெரிய கண்டத்திலிருந்து எல்லாம் நீ தப்பித்திருக்கின்றாய். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இன்று ஒரு நிலைமைக்கு நீ வந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? உன் ஜாதகத்தில் எல்லாமே உனக்கு சரியாகி கொண்டிருக்கிறது என்றும், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றும், என் குழந்தை, நீ எதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்து வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் அடையப் போகும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உனக்கு எது சரி எது தவறு என்று முடிவு எடுக்க முடியாத மனநிலையில் இருந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை மாறி இனி என்ன செய்தாலும் அதனை தெளிவாக செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்திருக்கிறது.
உன்னுடைய எதிர்காலம் என்பது நீ நினைத்தது போல நிச்சயமாக இல்லை. நீ இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையில் மறைந்து நல்ல நிலைக்கு நீ திரும்ப போகின்றாய். யாரெல்லாம் உன்னை நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரமாட்டாய் என்று கேலி செய்தார்களோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தை கண்டு யாரிடம் சொன்னால் பாராட்டுவார்கள் என்று நினைத்து அவமானப்பட்டாயோ, அவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிறாய். உனக்காக இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதனால் நீ எடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சியில் இதில் எந்த ஒரு பின்னடைவும் சந்தித்து விடாதே. உனக்கு அதிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்ற மனநிலை உருவாகுகிறது என்றால் அது உன்னுடைய துரோகிகளின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த வஞ்சக சூழ்ச்சியில் விழுந்து விடாமல் நிச்சயமாக நீ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஜாதகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று மட்டும் அம்மா உறுதியாக சொல்கிறேன். என் குழந்தை, இன்றைய நிலைமையில் நீ இருக்கின்ற நேரம் வேறு யார் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை சமாளிக்க மாட்டார்கள். ஆனால் அதனை சூழ்நிலைகளையாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் இதைவிட அதிகமான எந்த கஷ்டங்களும் உனக்கு வரப்போவதில்லை. உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணமான பிரச்சனைகள் தான். அதையும் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய். அதற்கான நம்பிக்கை உனக்கு இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இருக்கிறது. உன் ஜாதகத்தில் உள்ள கணிப்பு படி உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உனக்கு என்ன தேவை என்று நீ சொல்லும் முன்பே உனக்கு அது உன் கையில் வந்து கிடைக்கும். கவலையோடு இருப்பது போன்ற உணர்வு உன்னை விட்டு நீங்கிவிடும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உனக்கான வெற்றி என்பது உறுதியாக விட்டது. அதனால் இனி உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அதை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு முன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றிருக்கிறது. வெற்றி என்பதை நான் உனக்கு உறுதி செய்து விட்டேன். நீ செய்ய போகின்ற விஷயம் தெளிவான விஷயம் என்று நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் நீ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு யாரிடமும் சென்று பார்க்க வேண்டாம். வெற்றி இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு இலக்கு இதுதான், பாதை இதுதான் என்று பயணிக்க ஆரம்பித்த பிறகு யாரிடமும் சென்று உன் ஜாதகத்தை தூக்கிச் செல்லாது. என் அன்பு குழந்தையே, உனக்கானது, உன் வாழ்க்கையானது எல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் கிடைக்கும் என்று நான் உறுதி வாக்கு கொடுத்து விட்டேன். இன்று இருக்கின்ற சூழ்நிலை உனக்கு பல கஷ்டங்களை உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு கொடுத்து விட்டது. ஆனால் இது எல்லாம் நிரந்தரம் இல்லை என்று நீ உணர்ந்து கொள்ளப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் நீ நல்ல நிலைமைக்கு வந்தால் அதை கண்டு பொறாமைப்படும் எண்ணத்தோடு சுற்றி திரியும் அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி ஒன்றை நீ வாழ்ந்து காட்டி கொடுக்கப் போகின்றாய். நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழப் போகின்றாய் என்று பொறுத்துத்தான் இருக்கிறது. உனக்கான நேரம், உனக்கான வாழ்க்கை எல்லாம் நல்லபடியாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயப்படாதே. நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு இன்னும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்து வேதனைப்படாமல் வரும் கஷ்டங்களை அனைத்தும் பொடி பொடியாக்கி நீ சந்தோஷமாக வைராகியத்தோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.